மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியூடாக இன்றைய நிகழ்ச்சியில் இங்கு கலையகத்திலே திருமதி ராஜேஸ்வரி சுரஞானம் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் தற்பொழுது தனது 3வது முயற்சியாக அறநெறி கதைகள் என்ற ஒரு நூலை சிறுவர்களுக்காக மட்டுமல்ல, இன்றைய பொதுவாக சமூகத்தின் மேல் அவர் கொண்ட பற்று, சமூகத்தின் மேல் கொண்ட பார்வையினால் இன்றைய கால அவசியத்தின் தொடர்பாகவும் இன்றைய காலத்தினுடைய அவசியத்தை உணர்ந்தும் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சாதாரணமாக நாங்கள் இன்றைய பார்க்கலாம், இன்றைய சமகாலத்தில் இன்றைக்கு நாங்கள் பலவிதமான நிலைகளில் நாங்கள் நொந்து போயிருக்கின்ற இனமாக இருக்கிறது. நாடு இழந்திருக்கிறோம், வீடு இழந்திருக்கின்றோம், நிலம் இழந்திருக்கின்றோம். எங்களுக்கான சுய கௌரவம் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் ஏதோ அந்தந்த நாட்டு குடியுரிமையை பெற்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பணத்தை தேடி இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பணத்தை தேடி நாங்கள் இந்த பணத்தினால் அல்லது எங்களுக்கு இருக்கிற வசதியினால் அல்லது எங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கினால், ஒரு சிலருடைய செல்வாக்கினால் எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அல்லது இன்னொரு புறப்பட்டு நிற்கின்ற அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் போதிக்கின்றோம் என்பதை இவ்வகையானவர்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லையா திருமதி ராஜேஸ்வரி சுரஞானம்? நான் சொல்வது சரியா? சரி சரி, நீங்கள் சொல்றது சரி. ஏனென்றால் அந்த வகையான நடவடிக்கைகளில் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஊரில் கூட இந்த தேசியம் தான் சார்ந்த பலவிதமான நடவடிக்கைகளில் உங்களோட படைப்பிச்ச தொழிலில் இருந்து உங்களுடைய தார்மீகமான நல்ல செயலில் செய்தீங்கள். அது தொடர்ந்து இஞ்சம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இஞ்சுதான் கட்டாயமாக செய்ய வேணும். ஏனென்றா எங்களோட கலை, பண்பாடு, சமுதாயத்தின் இதுகள் ஒன்றுமே எங்களோட சந்ததிக்கு தெரியாத ஒரு கட்டம் பிறப்பு. பேரளவில் நீங்கள் சொல்றது என்ன விளங்குது? நீங்கள் ஏதோ ஒரு மனதில் ஒன்றை ஆதங்கமாக வச்சு கொண்டு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது நாங்கள் இன்றைக்கு பேரளவில் குடும்பம், பிள்ளைகள், சமூகம் என்று வாழ்றோம். ஆனால் எவ்வளவு தூரம் நாங்கள் அதுக்குள்ள பிணைஞ்சு சரியான முறையில் வாழ்றோம்ன்றதை சரியா கண்டுபிடிச்சிங்க. குடும்ப அமைப்புன்றதே இல்லாமல் போச்சது. என்னண்டா ஒரு குடும்பம், ஒரு கணவன் பெண் மனைவி, ஒரு ஒற்றுமை அல்லது ஒரு அன்பு, குழந்தைகளை இப்போ கிட்டடியில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்கலாம் ஒரு பெண் தாய் குழந்தைய கொலை செய்திருக்கு. அதெல்லாம் ஏன் வருதுன்னா எங்களோட வாழ்க்கை முறை மாறுறதால நாங்கள் சரியா பிழையான வழிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எனவே நாங்கள் இவ்வகையானவற்று மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஒருத்தருக்கு உதவுற தன்மை, ஒருத்தருக்கு பரஸ்பரம் நாங்கள் உதவுற தன்மை, நம்பிக்கை இல்லாம போகுது. ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம போகுது. என்னென்னா வேண்டி போட்டு தடி கொண்டு போடுவானோ அல்லது தராம விட்டுடுவானோ அல்லது ஐயோ கஷ்டப்படி நம்ம கொடுக்குற அளவுக்கு மனம் ஒரு டைம் இல்லை. என்னென்னா பயம். ஏன் அப்படி பயப்படுவானு தெரியல. காசை வச்சிருந்து என்ன செய்ய போறோம்னு தெரியாது. எனவே நாங்கள் இவற்றை உதாரணமாக கொண்டு நாங்கள் எங்களுடைய பழைய காலங்களாகவே போகட்டும். ஆனால் இனி வர்ற காலம் நல்ல சுபிட்சமான காலமாகவே எங்களோட சந்ததியினர், எங்களோட பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் அவர்கள் மிகவும் எல்லாவற்றிலையுமே எல்லாத்தையும் உணர்ந்து சமூகத்துக்கும் இனத்துக்கும் எங்களோட நாட்டுக்கும் செய்யக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. எனவே நாங்கள் இப்போவே வளரும் பயிர முளையில் தெரியும் என்ற மாதிரி வளரும் போதே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாத்தையும் பயிற்றுவித்து ஊக்குவித்து அல்லது எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு உற்சாகமூட்டி நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வாழ்வையும் சரியாக பார்த்து சமூகத்துக்கும் இனத்துக்கும் சரியான முறையில் தொண்டாற்றுவார். இன்னொரு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை 11+ ஒரு எக்ஸாம். அதே இது இப்போ 11 வயது ஒரு குழந்தை பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இப்போவே திணிக்கிற மாதிரி அந்த பாஸ் பண்ணாட்டா அந்த பிள்ளை சமுதாயத்தில் ஒன்றுக்கும் உதவாத பிள்ளை மாதிரியான ஒரு இதை கொடுத்து அந்த பிள்ளையும் கஷ்டப்படுத்தி தாய் தாப்பனும் கஷ்டப்பட்டு எங்கே போகிறோம்ன்றா தெரியாமலே ஓடிக்கொண்டு இருக்குது. அதெல்லாம் உண்மையில கூடாது. என்ன அந்த வகையில் உறவுகளை நாங்கள் இந்த அறநெறி கதைகள் மூலம் இவை இங்கே தொகுத்திருக்கின்ற இந்த நூல்களில் நாங்கள் சொல்லப்பட்ட விடயம், இந்த நூலை நாங்கள் வாசிப்பது என்பதற்கு அப்பால் இந்த இதில் அடங்கி இருக்கின்ற கதைகள், இந்த 10க்கு மேற்பட்ட 15 உட்பட்ட கதைகள் இருக்குது. இந்த கதைகளில் சில கதைகள் நாங்கள் ஆரம்ப காலத்தில் என்னை படித்து நான் இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த பேராசை பெரும் தரித்திரம் என்ற ஒரு கதையை பார்த்தோம் என்று சொன்னால் எங்களோட பிள்ளைக்கு சில தெரியும் அவனைக்கினம் பணம் கூட உழைச்சால் எங்களுக்கு நல்ல வாழ்வு வரும், அல்லது பணத்தை நாங்கள் அல்லும் பகலும் தேடினா எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஆனா அதுக்கு மாறான கதை மாதிரி இல்ல. தாயாப்பனுமே அப்படித்தான். காசை சேர்த்துட்டா காணும், மற்றதெல்லாம் சரியா வந்துடும். அப்படி இல்லை, காசோட எல்லாமே சேர்க்கணும். அன்பு பண்பு எல்லாமே சேர்ந்தா தான் என்ன. எனவே நாங்கள் இந்த கதைகளை, இது போன்ற கதைகளை, வேறுமான இதில் உள்ளடக்கப்பட்ட கதைகளை அல்லது இந்த புத்தகத்தில் இல்லாத பலவிதமான கதைகளை நாங்கள் வேறு வழியில் தேடி எங்களோட பிள்ளைகளை இந்த பாடசாலைகளில் மட்டுமல்ல வீடுகளிலும் கூட நாங்கள் அவர்கள் கோயிலில் கூட ஒரு கோயிலில் கூட குழந்தைகளோ பெரியாக்களுக்கோ கூட ஒரு
ஐயர் வேற ஒரு ஆள் ஒரு கதை சொல்லலாம், ஒரு நாளைக்கு ஒரு அறநறை கதைகள்ன்ட்டு ஒரு கதையை சொல்லலாம். உதாரணமாக நீங்கள் இப்போ இந்த புத்தகம் எழுதினபடியாக கேட்குறேன். இப்போ உதாரணமாக இங்கே சின்ன பிள்ளைகளில் இருந்து வளரினம், அந்த பிள்ளைகள் தாயதப்பன் சில வீட்டில் இல்லா நேரங்களில் தனியாக கணனியோட இருப்பினம் அல்லது அந்தந்த நாட்டு மொழியில் இருக்கிற தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்துட்டு இருப்பினம். அப்போ ஆனால் அதில் நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்னு சொல்லலாம், சில வேளையில் ஒரு பக்கம் அந்த கதைகளினால அல்லது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளினால அறிவு சில வேளையில் கொஞ்சம் ஊக்கம் அடைஞ்சாலும் அதே நேரம் கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான அது சில வேளையில் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு உட்பட்டவையாக அமையலாம். அந்த பிள்ளை அதில் வர அந்த கதையில் வர பிள்ளைகளின் நடவடிக்கை, உதாரணமாக ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பிள்ளைகளின் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும், சில வேளை அந்த பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் அல்லது சமூகத்துக்கும் இடையில நடக்கிற கலந்துரையாடல் அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு உட்பட்டதா பொருந்தக்கூடிய. ஆனால் அதை நாங்கள் பிறகு அந்த பிள்ளையை அது அவ்வகையாக நடக்க வெளிக்கிடைக்க நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பிள்ளையை நாங்கள் கண்டிக்கிறோம் அல்லது கண்டிக்கிறோம். அது பிள்ளை எதிர்மாறான ஒரு இதாக கொண்டாரு. எனவே இவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் சொன்னால் நாங்கள் இதுதான் எங்களுடைய பண்பாடு, எங்கட ஆரம்ப காலத்தில் எங்கட பாட்டா பாட்டி அல்லது முன்னோர்கள் எழுதி வைச்ச கதைகள் அல்லது இப்படித்தான் வாழ்ந்து என்பதை நாங்கள் கொஞ்சமாவது சொல்லிக் கொடுக்கலாம். கொஞ்சமா சொல்லிக் கொடுக்க வேணும், சின்ன சின்ன அப்படி என்றாத்தான். என்ன நாளைக்கு இந்த நாட்டு பண்பாடு எங்கட நாட்டுக்கும் சரி வராது. இப்போ பார்த்தீங்களா அந்த முஸ்லீம் ஆக்கள் எல்லாம் தங்களோட பிள்ளைகளை எல்லாம் கொலை கூட செய்யுது. என்னென்னா வேறு மதத்தை போய் மாரி பண்ணினோம். அதை சின்ன பிள்ளைந்து சில வேளை சொல்லியிருந்தா அந்த பிள்ளை அங்கால போகாமல் இருந்திருக்கலாம். அன்றைக்கு ஒரு தாய் வந்து குரான் படிக்கலேருந்து தன்னை மகனை கொலைச்சு. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. அப்போ இதே இதில் எங்கட பிள்ளைகளும் போய்கொண்டிருந்தால் நாளைக்கு வித்தியாசமான ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் காண வேணும். எனவே நாங்கள் இதில் சொல்ல வர்ற விடயம், இங்கே ஆசிரியராக இருந்து இன்று புலம்பெயர்ந்த தேசத்திலும் தன்னாலான சில சமூக தொண்டுகளை தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் புத்தகங்களாக வேறு வேறு வடிவத்தில் உருவாக்கி கொண்டு வருகின்ற பணியை மற்றவர்களும் முன்னெடுத்தால் இங்கு லட்சக்கணக்காக இருக்கிறோம். லட்சக்கணக்கானவர்கள் பெரிய பெரும் அறிஞர்கள் கூட படித்தாக்கள் எல்லாம் இருக்கணும். ஆனால் ஏன் எங்களுக்கு இந்த வாதி அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் முன்னுக்கு வர வேணும். அதான் நான் சொல்றேன். எனவே இவர்களுடைய தொண்டுகள் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். இவர்கள் முன் வந்து இவர்களுக்கு நீங்கள் இப்போ உதாரணமாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் இப்போ நான் அறிந்த வரையிலேயே இந்த லண்டனில் பலவிதமான ஆசிரியர்கள், வயது முதிர்ந்த ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற நீண்ட காலம் ஓய்வு பெற்று இருக்கிறீர்கள், வீட்டிலேயே இருக்கிறீர்கள். ஆக மிஞ்சினா நீங்கள் கோயில்களுக்கு மட்டும் போறீர்கள் வாரியல். இதற்கு அப்பால் உங்களுக்கு இயங்குவதற்கு வேறு விதமான உதவிகள் இல்லையோ அல்லது பக்கபலம் இல்லையோ என்பது தெரியும். அப்படி சொல்லக்கூடாது. பக்கபலம் எங்கேயும் நாங்கள் தேடினா கட்டாயமாக கிடைக்கும். எங்கேயும் நான் முன்னுக்கு போனால் தான் அதுகளுக்கு உதவி செய்ய 1000 பேர் வருவினோம். சரி, இன்னொன்று நாங்கள் இந்த நேரத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்குறோம் எங்களோட உறவுகள் மத்தியில். உதாரணமாக உங்களை போன்றவர்கள், இப்போ உதாரணமாக நாங்கள் இங்கே பாட்டா பாட்டிக்குங்கிற பல குடும்பம் இருக்கிறோம். ஆச்சி அப்புன்னு சொல்லி எங்களுக்கு வீட்டில் முத்தத்தில் இருந்து கதை சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. அம்மா அப்பாவுமே சில நேரத்தில் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் ஏன் பாடசாலைகள் மாதிரி கொஞ்சம் மூத்த முந்தின உங்களை மாதிரி படிப்பிச்ச ஆசிரியர்கள் வயது சென்றவர்கள், நீங்களும் இப்போ அப்படியானவர்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய வயது மூத்தவர்களாக இருப்பார், இவர்கள் ஒரு இடத்துல கூடி ஒரு இடத்துல சந்திச்சு சிறு பிள்ளைகளை நாங்கள் வரவழைச்சு அவர்களுக்கான கதைகளை சொல்ற ஒரு சிறு வகுப்பு கூடங்களை நடத்தலாம் தானே? மாதிரி அப்படி ஒன்று செய்யலாம். ஆனா இப்ப வயது போன ஆக்கள் ஒன்று சேரினம். ஆனா அந்த குழந்தைகளை அதுல சேர்க்கலாமோன்றது அது பேரண்ட்ஸ். பெரியவர்கள் வயது மூத்தவர்கள் சந்திக்கின்ற இடம் இருக்குது, அவர்களை பராமரிக்கிற அவர்களுக்கான சில பயிற்சிகளை கொடுக்கிற இடங்கள் இப்பயும் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. அது ஒரு வேறு விடயம், வேறு நோக்கம் கொண்டது. நான் சொல்வது என்று சொன்னால் இப்ப உங்களுடைய இடத்துல ஒரு குழந்தைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு இடமா மாற்ற வேணும். அதுக்கு உங்களை போல ஆக்கள் முன்னுக்கு வந்தா சில அது நடைமுறைக்கு வரலாம். ஊடகங்கள் வாயிலாக அதை நாங்கள் கொண்டு வரலாம். எனக்கு அதுல விருப்பம் என்னென்னா, இப்ப நான் அந்த மூச்சு பயிற்சியை கூட நான் இந்த வயது போன ஆக்களை நினைச்சு தான் அது செய்தது. இப்போ நேற்று ஒரு லேடி சாச்சா என்னோட என்னென்னா அவள் சொன்னால் தன் பிள்ளைகளை எல்லாரையும் சேர்த்து ஒரு இடத்துல நான் செய்து காட்டினா அது நல்லமாக இருக்குமே. எனக்கு உண்மையாக அது நல்லா பிடிச்சது. என்னென்னா இந்த சின்ன சந்ததிக்கு இந்த பயிற்சியை உருவாக்கினோம்னா எங்களோட சமுதாயம் முங்கியோ வந்துடும். அதுகளுக்கு இப்போவே அந்த மெல்லவாக அந்த மூச்சு பயிற்சி இந்த கதைகள் அதுகளை சொல்லி கொண்டு வரைக்கல நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கலாம்.
உலகம் முழுவதே தமிழ் இளமக்கள் நாங்கள். இதில் நாங்கள் இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது உணங்க இந்த வீடனும் பறவைகளும் என்ற கதை, மற்றது இந்த ஒரு தகப்பன் இந்த விறகு அப்படியான கதைகள், இது எல்லாத்தையும் இப்போ உங்களை போன்றவர்கள் இப்போ ஆசிரியர் தொழிலில் பணிபுரிஞ்ச உங்கள்கிட்ட நல்ல அனுபவம் இருக்கும், மற்ற செயல்முறை அனுபவம் இருக்கும். ஒன்றை நீங்கள் எவ்வளவு தூரம் சிரிச்சு கதைச்சு அல்லது கொஞ்சம் அதை அபிநயிச்சு சொல்ற தன்மை இருக்கும். எனவே இதுல நீங்கள் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருமே தயவு செய்து வயது மூத்தவர்கள் உங்களால் முடிந்தால் கதைகளை எழுதலாம், சொல்லிக் கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு நகரத்தில் வாழ்பவர்கள், லண்டன்ல ஒரு இடத்துல வாழ்றவ அவைய சுற்றி இருக்கின்ற சின்ன சின்ன பிள்ளைகளை வாரத்தின் இறுதி நாட்கள்ல ஒரு நாளையாவது ஒரு மணித்தியாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இது ஒரு சமூக தொண்டு. சமூக தொண்டு சில வேளையில அந்த பெற்றார்களுக்கு அவ்வகையான மூத்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் முன் வர வேணும். அதுதான் அவர்களை அழைச்சு வச்சு ஒரு இடத்தை செய்யறதுக்கு இப்போ ஒரு ஆள் சொல்லி இருக்கிறா பாப்போம், அது எவ்வளவுக்கு வெற்றி வருதோ தெரியல. இது எங்கட சமூகத்துக்கும் எங்கட எதிர்கால சந்தைக்கும் செய்யற பிள்ளைகளுக்கு செய்யற நல்லா இருக்கும். உண்மையில அந்த பிள்ளைகளோட மனதில் நீங்கள் அதை செய்து பாருங்க, அந்த நீங்கள் முன்னுக்கு எடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஒரு ஆள் 2 பேர் முன்னுக்கு எடுத்தா தான் மற்ற பார்த்து செய்வேன். இல்ல நான் இப்படி இயங்குகின்ற இந்த நலம்புரி நிலையங்களை தொடர்படுத்தி நாங்கள் செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. குழந்தைகளை கூப்பிட்டு இப்பொழுது லண்டன்ல இருந்து நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார். அவர் என்ன சொல்ல போறார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் இல்பர்ட்ல இருந்து நயஞ்சனா கதைக்கிறேன். இந்த அம்மாண்ட டெலிபோன் நம்பர் அதுகளை தந்தா நாங்கள் இதன்று இந்த புத்தகங்கள் வாங்க வசதியா இருக்கும் இல்ல ஐயா? நிச்சயமாக திரையில நீங்கள் தந்தீங்களா தொடர்பு கொள்ளக்கூடிய டெலிபோன் நம்பர். நீங்கள் இப்பொழுது நாங்கள் உங்களோட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க, வீட்டு நம்பர் சொல்லுங்க. 0208 64 28 சரி 28 இல்ல 64 66428 574 574. நாங்கள் இந்த புத்தகங்களை வாங்க ஆசைப்படுறோம். உங்களோட தொடர்பு கொண்டா நீங்க? ஆமாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? நாங்கள் இல்ஃபோர்ட்ல இருக்கிறோம். இல்ஃபோர்ட்லயா? அந்த லூசியம் 4422574. ஓ நல்லது. லூசியம் சிவன் கோயில்ல கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கு, வேணுமெண்டா அங்க எடுக்கலாம். பக்கத்தேண்டா அது கொஞ்சம் தூரம், அது தூரம். உங்களோட தொடர்பு கொண்டால் நீங்கள் வேறு விதமாக அனுப்பிக்கலாம். இப்போ சுரேஷ் என்ன சொல்ல வாரீங்க? சுரேஷ். ஹலோ சுரேஷ் சொல்லுங்க. வணக்கம் ஜெகனா, லண்டன்ல இருந்து சுரேஷ் கேட்கிறேன். வணக்கம் அம்மா. இந்த நேரத்துல அம்மாவுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்தொண்டு, இப்படியான ஒரு ஆசிரியா இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யறது சரியா சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு நிறுவனம் வாழணும், வாழ்த்துக்கள் ஜெகனா. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், இந்த விஷயத்துல பொருந்துமோ தெரியாது, நீங்க சொல்லணும். நாங்க நேற்று ஒரு நடைபயணம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இங்க இருந்து ஜெனிவாவை நோக்கி. அதுல நானும் கலந்து கொள்றேன். நானும் இன்றைக்கு இரவு போறேன். இரவு போய் நானும் கலந்து கொள்றேன். இந்த அம்மா போல ஆக்கள், ஜெகனனை போல ஆக்கள் இப்படியான வேலையில நீங்கள் அறிமுகப்படுத்தி மக்களுக்கு சொல்லி எவ்வளவோ நாங்கள் வாகன வசதி இல்லாம வாகனத்துல படுத்திருந்துதான் போவதிய கண்டிப்பா கட்டாயம் வந்துட்டு நான் இன்றைக்கு போறேன். இரவு அமர்நாத் ஐயா தான் இதை கொண்டு போய் போறார். நேற்றிலிருந்து நான் இன்று ஜாயின் பண்றேன். மக்களுக்கு தயவு செய்து தெரியப்பட்டு மக்களுக்கு ஆதரவு கொடுத்து இதை நல்லபடியா நிறைவேற்ற உங்களோட ஜிடிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னா நீங்கள் இதை திருப்பி முறை அறிவிச்சு சொல்லுமாறு தாழ்மையோட வேண்டேன். நன்றி நன்றி சுரேஷாம். சத்தி நேற்று தொடங்கியதை நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிய தந்தோம். இன்றைக்கு இந்த குளிர்கால நிலைமையிலே மிக உற்சாகமாக தன்னுடைய நாட்டுக்காக, எங்களுடைய நாட்டு மக்களோட விடிவுக்காக தன்னை அர்ப்பணித்து இங்கே இருந்து ஐநாவினுடைய ஜெனிவா 3 நோக்கி நடக்கின்றார். வருகின்ற 4ஆம் தேதி வரையும் அவர் இந்த ஐரோப்பிய நாடுகளை குறுக்கறுத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய கடப்பாட்டோட போறார். அவருக்கு பக்கபலமாக எங்களோட உறவுகள் இருக்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் வருகின்ற நாட்களில் கதைக்க இருக்கிறோம். நல்லது. இப்போ நிரஞ்சனா கேட்ட மாதிரி இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த புத்தகங்கள் இதில் நீங்கள் மிக அழகாக, உண்மையில் நான் அந்த புத்தகத்துக்காக சொல்ல இல்லை, நல்ல தரமான இந்த பத்திரிகை, இந்த பேப்பர் அட்டைகள், நல்ல திருக்குறள், திருவள்ளுவருடைய நல்ல அழகான ஒரு படத்தை பொறிச்சிருக்கிறீங்கள் உள்ளுக்குள்ள.
இதை விட பாரதியாருடைய படமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட நல்ல கதைகள் உண்மையில் ஒவ்வொரு அதாவது இந்த பிள்ளைகள் எவ்வாறு இந்த சமூகத்துக்குள்ள இன்றைக்கு அந்நிய கலாச்சாரத்தோட அல்லது பல இன மக்களோட நாங்கள் வாழ்ந்து இசைந்து போக வேண்டிய ஒரு தன்மை இருக்குது. தனியாக பாடசாலையில் மட்டுமல்ல, காண்ற இடங்கள்ல இல்லை, போகிற வார எல்லா இடத்துலையும் நாங்கள் பல இன மக்களின் கலாச்சார பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே எங்களோட பிள்ளைகள் ஒரு வஞ்சகம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் வளரும் காலத்தில் அல்லது வளர்ந்து வர்ற காலத்தில். இவர் எங்களுக்கு எப்படி எங்களோட அம்மா அப்பா பாட்டா பாட்டி அப்போ அம்மா ஆட்சி எல்லாரும் எங்களுக்கு கதைகளை சொல்லி புத்திமதி சொல்லிச்சினமோ அதே மாதிரி சந்தர்ப்பம் இந்த பிள்ளைகளுக்கு இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களாக எங்களோட தொலைக்காட்சியில் ஆங்கில தொலைக்காட்சி அல்லது பிரெஞ்சு தொலைக்காட்சியில் ஜெர்மன் தொலைக்காட்சியில் அது அவைவென்ற நாட்டு கலாச்சாரம். 18 வயசுக்கு பிறகு இந்த அம்மா அப்பா விட்டுட்டு போகணும்னு தான் அந்த கதையில சொல்லப்படும். அது அவ்வளவுதான் நாங்க சொல்லப்படும். அல்லது அப்பா கதைச்சா நீ கொஞ்சம் இறுக்கி கதை இல்லையாடா பொலிசுகாடி இவ்வளவுதான் சொல்லப்படும். எனவே எங்கட கலாச்சாரம் அப்படி இல்லைன்னு எங்கட பிள்ளைகளை சொல்லணும். அம்மா அப்பா ஆசிரியர் என்றால் இருந்து கொண்டே கேட்கலாம். நாங்கள் என்றால் ஆசிரியர் என்றால் விளம்பிடுவோம். இப்போ எந்த வயதுல என்றாலும் எங்களுடைய ஆசிரியர் கண்டா எழுந்துடுவோம். அதுக்கப்பால் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் எங்களோட நன்மைக்காகத்தான் அவர்கள் அதட்டுகிறார்கள். அவர்கள் சும்மா ஒரு பேச்சளவில் அதட்டினமே ஒழிய உன்னில வச்சுக்கிற அன்பு. அப்ப இதுகள் எல்லாம் இந்த கதை சொல்லுது. அப்ப எங்கட கலாச்சார பண்பாட்டுக்கு உட்பட்ட கதைகளை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் கொண்டு செல்றோம் என்ற ஒரு உதாரணத்தை கொண்டு வரணும் என்றுதான் இன்றைக்கு திருமதி ராஜேஸ்வரி சிவஞானம் எழுதிய இந்த நூலின் மூலமாக. இதை போல இன்றைக்கு அவருக்கு இதில் ஏகப்பட்ட செலவு வந்திருக்கும். இதில் அவர் திரட்ட போறேன் இல்லை, இது தன்னுடைய பலன். தன்னை படிப்பிச்சு ஆளாக்கிய அம்மாவுக்கும் அல்லது தன்னுடைய பெற்றாருக்கும் தான் எடுத்துக்கொள்கிற ஒரு விடயமாகவே இதை செய்திருக்கிறார். எனவே இது போன்று எல்லாரும் முன்வர வேண்டும். இவர் இப்படி செயற்படுபவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்து எங்கட இனம் இன்றைக்கு ஒவ்வொரு இனமும் என்ன நினைக்குது, எல்லாருடையும் சமத்துவமாக வாழணும் என்று ஒவ்வொரு இனம் நினைச்சாலும் கூட நான் இந்த உலகத்தில் மேம்பட்டு நிற்க, நான் இந்த உலகத்தில் எல்லாரை விடவும் மேம்பட்ட இனமாக வரணும் என்று தான் ஆசைப்படுறோம். சிங்களவன் எங்களை தாழ்த்தி தான் முன்னுக்கு நிற்க ஆசைப்படுற மாதிரி, எங்களை கொலை செய்து தான் முன்னுக்கு வர போற மாதிரி நிற்கிற மாதிரி நாங்கள் அதை விட்டுட்டு அன்பாலையும் எங்களுடைய லட்சியத்தாலையும் ஒற்றுமையாலையும் நாங்கள் எல்லாத்தையும் வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுல இது முக்கியமான பங்குகள். எங்கட பிள்ளைகளை நாங்கள் பெரும் பொக்கிஷமாக வளர்த்து எங்கட கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியத்துக்குள்ள நாங்கள் இது போன்ற விடயங்களை அவர்களுக்கு போதிச்சு வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. உண்மை. நல்லது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சிலவற்றை சொல்லியிருக்கிறோம். இனி வர்ற நாட்களில் நாங்கள் கதைக்கலாம். திருமதி ராஜேஸ்வரி சிவஞானம் இன்றைக்கு இந்த குளிர் நேரத்திலையும் இன்றைக்கு பிரித்தானியாவில் இந்த காலநிலை இவ்வாறு இருந்தாலும் வளமையாக கூட கணவர் உங்களோட வந்து ஒத்துழைப்பு தருவார். பரவாயில்ல, அவருக்கும் அது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற நடவடிக்கைகள் பலவற்றை நீங்கள் முன்னெடுங்கள். உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சந்திக்கிற பெரியவர்களுக்கு ஒரு முறை சொல்லுங்கள். நான் அப்படியான திட்டங்களை நாங்கள் வகுத்து இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு சந்திச்சு அவை கதை சொல்லி கொடுப்போம். வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு சின்ன செய்து கொண்டு வரைக்குள்ள எங்களோட பிள்ளைகள் ஒரு ஒற்றுமையும் பெறும். நிச்சயமாக நல்ல பண்பாட்டையும் வளர்க்கக்கூடியதா இருக்கும். நன்றி திருமதி ராஜேஸ்வரி சிவஞானம். நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.